வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விமர்சித்ததற்கு எதிராக எழுந்த இந்த இயக்கம் சமூக வலைதளங்களில் பெரும் நகைச்சுவை பக்கமாக தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற அமைப்பு இன்று நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக இவர்கள் முன்னெடுத்த தொடர் போராட்டங்களின் விளைவாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பி முதல் முறையாக இந்திய வரலாற்றில் எழுச்சிகரமான இளைஞர்கள் படையை உருவாக்கிய இந்த அமைப்பின் வெற்றிக்கு பின்னால் அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகிய இளைஞர்களின் பங்கு முக்கியமானது. இதில் தமிழில் அடிக்கடி செய்தியாளர் சந்திப்புகளை நிகழ்த்தும் சௌரவ் தாஸ் தமிழர் என்ற பேச்சுகளும் அடிபட்டு வருகின்றன. தற்போது பல்வேறு அரசியல் தலைவர்களால் விமர்சிக்கப்பட்டும் வருகின்றார். உண்மையில் சௌரவ் தாஸ் யார், அவரது பின்னணி என்ன என்பதை விவரிக்கின்றது இந்த காணொலி. 27 வயதான சௌரவ் தாஸ் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர். பெங்களூரில் பிறந்து வளர்ந்து டெல்லியில் குடிபெயர்ந்திருந்தாலும் தமிழ் குடும்ப பின்னணியை கொண்டவர் என்பதால் தமிழிலும் சரளமாக பேசக்கூடியவர். ஃபுல் நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். தற்போது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் செய்தி தொடர்பாளராக பத்திரிகையாளர் சந்திப்புகளில் மாணவர்களின் குரலாக ஒலிப்பதுடன் மத்திய கல்வித்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு கோரிக்கைகளை முன்வைத்தார். சௌரவ் நொய்டாவில் உள்ள அமிட்டி பல்கலைக்கழகத்தில் 2016-2019 கல்வியாண்டில் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். பட்டம் பெற்ற பிறகு சில நிறுவனங்களில் பணியாற்றிய சௌரவ் தற்போது இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக பிரபல பத்திரிகைகளில் தனது பங்களிப்பை செய்து வருகின்றார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மிக திறம்பட பயன்படுத்தி அரசு நிர்வாகம் மற்றும் நீதித்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். புகழ்பெற்ற பத்திரிகைகளில் மனித உரிமைகள் மற்றும் அரசு கொள்கைகள் குறித்து தொடர்ந்து எழுதி வருகின்றார். இவரது புலனாய்வு எழுத்துக்காக சர்வதேச அளவில் மதிப்பிற்குரிய புலிட்சர் மையத்தின் மானிய தொகையை பெற்றிருக்கின்றார். காம்ப்ளிசிட் சைலன்ஸ், தி கோர்ட்ஸ் ரூல் இன் இந்தியாஸ் குவிட் சஃபரிங் என்ற புத்தகத்தை இவர் தற்போது எழுதி வருகிறார். சமீபத்தில் நடிகையும் மாநிலங்களவை உறுப்பினருமான கங்கனா ரணாவத் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் மற்றும் அதன் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் குறித்து விமர்சனங்களை முன்வைத்தார். குறிப்பாக சௌரவ் தாஸ் தொடர்பாக பயனற்றவர் மற்றும் வேலையில்லாதவர் என்று அவர் கூறிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தின. இதனையடுத்து சௌரவ் தாஸின் பின்னணி குறித்து இணையத்தில் தேடுதல்கள் அதிகரித்துள்ளன.